எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, WRX டோக்கனை எப்படி மெட்டாமாக்ஸ் வாலெட்க்கு டெபாசிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல WazirX எக்ஸ்சேஞ்சுக்கு லாகின் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் WazirX டோக்கன்ஸை வாங்கிக்கலாம். அதுதான் இந்த வீடியோல நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். உங்களால பார்க்க முடியுதுல்ல? என்னோட ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் WazirX வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க என்னோட ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்ப கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸை கிளிக் பண்றேன். அப்புறம் இங்க பாருங்க நான் WazirX டோக்கன்ஸை வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் ஃபண்ட் செக்ஷனை செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த WazirX டோக்கன்ஸை பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த டிராப் டவுன் செக்ஷன்ல இருந்து நீங்க WazirX டோக்கன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க நிறைய வேற டோக்கன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம WazirX டோக்கனை பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மாத்த போறோம். அதுக்கு நீங்க உங்களோட டோக்கன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பினான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அது ஆத்தென்டிகேஷனுக்காக கேட்கும். அது ஒரு ஓடிபி. அது எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நான் அதை ஃபில் பண்ண போறேன். இப்போ ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சது. இப்போ என்னோட ஃபண்ட்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நான் என் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டுக்கு போக போறேன். அதை நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபியட் அண்ட் ஸ்பாட்ல பார்க்கலாம். இங்க நான் WRX அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க என்னோட டோக்கன்ஸ் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. இங்க பாருங்க. இப்போ நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணணும். மெட்டாமாஸ்க் வாலெட்டை இன்ஸ்டால் பண்றதுக்காக நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அதை எக்ஸ்டென்ஷனா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்னோட குரோம் ப்ரௌசர்ல இங்க பாருங்க அது இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னோட வாலெட்டை நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னோட போன்ல நான் ஏற்கனவே மெட்டாமாஸ்க் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால என்னோட ரிகவரி பிரேஸை மட்டும் நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க பாருங்க. இது எத்தீரியமோட மெயின் நெட். இப்போ நமக்கு இந்த நெட்வொர்க் பினான்ஸ் மார்ஜின்ல இருக்கணும். அதுக்கு நான் கஸ்டம் ஆர்பிசியை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்ட கிரெடென்ஷியலை நான் இதுல என்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல உங்களால பார்க்க முடியுதா? இப்ப பாருங்க நெட்வொர்க் பினான்ஸ் மார்ஜின்ல இருக்கு. நான் இப்ப பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போறேன். நான் இப்ப மறுபடியும் வாலெட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த வாலெட் செக்ஷன்ல நீங்க ஃபியட் அண்ட் ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் WRX டோக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நான் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது Web20 BSC பினான்ஸ் மார்ஜின். இங்க பாருங்க. இப்போ நீங்க ஷூரா நாட் ஷூரான்னு கேட்கும். நான் ஐம் ஷூர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் அட்ரஸை என்டர் பண்ணிக்கணும். இப்போ நான் அட்ரஸை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் பினான்ஸ் ஸ்கிரீனுக்கு போய் நான் இப்போ இந்த டேப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது Web20. நீங்க இந்த நெட்வொர்க்ல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது BEP20. அப்புறம் நீங்க எவ்வளோ அமௌண்ட்டை
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதை இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வித்ட்ராவை கிளிக் பண்றேன். இது மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்ணவான்னு கேட்கும். அப்போ கன்ஃபார்ம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டினியூவ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமெயில் வெரிஃபிகேஷன் கோட கேட்கும். அப்புறம் ஃபோன் வெரிஃபிகேஷன் கோடையும் கேட்கும். அப்புறம் நம்ம இத எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட்ட கிளிக் பண்ணிக்கணும். இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. நான் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால அத பார்க்க முடியும். இங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இந்த டோக்கனை இங்க ஆட் பண்ணணும். இப்போ நான் bscscan.comக்கு போறேன். ஏன்னா இதுக்கு கான்ட்ராக்ட் அட்ரஸ் வேணும். அப்புறம் இங்க கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு. நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க பாருங்க டோக்கன் சிம்பல் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நீங்க இத ஆட் பண்ண உடனே இதுதான் அந்த டோக்கன்ஸ். நான் பினான்ஸ்ல இருந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டோக்கன்ஸ். சோ இப்படிதான் நீங்க WazirX டோக்கன்ஸ மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.